ஓம் ஷாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாது. ஜெய் வராகி. உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசீர்வாதங்கள். நம்ம பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயா அன்னை வாராகியினுடைய வழிபாட்டை சிறப்பாக செய்யணும், கொஞ்ச நாள் நாம் பூஜை பண்ணாலும் நிறைவான பலன்களை பெற வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெற வேண்டும் என்று நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி எப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றது, அதை நாங்கள் எப்படி அனுஷ்டிப்பது என்பது போன்றெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. முதலாவதாக நாம் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி வைபவம் ஆனி மாதம் 21ஆம் நாள், அதாவது ஜூலை திங்கள் 5ஆம் நாள் துவங்கி 2024 ஆனி மாதம் 31வது நாள் 15 ஜூலை 2024 வரைக்கும் 11 நாட்கள் சிறப்பான முறையில் நடைபெறவிருக்கின்றது. நடைபெறும் இவ்வைபவத்தில் அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்த கோடிகள், மேலும் அன்னையினுடைய உபதேசம் பெற்ற உபாசகர்கள் அனைவருமே அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்து அங்கே நடைபெறுகின்ற ஹோமங்கள், அபிஷேக ஆராதனைகள், அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னையினுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்க்கையில் இன்புற வேண்டுமாய் அன்னையினுடைய பரிபூர்ண அருளோடு உங்களை ஆசீர்வதித்து இந்த விழாவுக்கு அடியேன் அழைக்கின்றேன். அனைவரும் வந்து இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் இந்த தருணத்திலே உங்கள் அனைவரையும் கேட்டு மகிழ்கிறேன். மேலும் வாராகி வழிபாடு, ஆஷாட நவராத்திரினா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வாராகியினுடைய வழிபாட்டை மேற்கொள்வதற்கு முதன்மையானது ஆஷாட நவராத்திரி. இந்த நவராத்திரியில நாம் சிரத்தையாக அன்னையினுடைய வழிபாட்டை செய்தோமேயானால் வாழ்வில் எல்லாவித நலன்களும் பெறலாம். மேலும் இந்த ஆஷாட நவராத்திரினா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரின்றி அமையாத உலகு, பசிப்பினி இல்லாத உலகம் இருக்கணும்னா நீர் ஆதாரம் ரொம்ப முக்கியம். அதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு தேவை கண்டிப்பாக உண்டு. உணவு தேவையை சரி பண்ணணும்னா விவசாயம் சரியான முறையில் நடக்கும். இந்த விவசாயத்திற்கு ஆதாரமே பார்த்தீங்கன்னா நீர், மழை. ஔவையார் சொல்லியிருக்காங்க இல்லையா, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அப்போ ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கே பார்த்தீங்கன்னா மழை, விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மக்கள் பசி பட்டினி இல்லாமல் இருந்தால் தான் அந்த நாடு செம்மையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம், எப்பவுமே வாராகியினுடைய வழிபாட்டில் இருக்கவும் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் ஆஷாட நவராத்திரி. ஒரு சில நாட்களில் இந்த சாந்திரமான வருஷ கணக்கின்படி முன்ன பின்ன வரும். இருந்தாலும் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழியும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம், வாராகியினுடைய வழிபாட்டிற்கு உரிய மாதம். இந்த நவராத்திரிகளிலே சிறந்த நவராத்திரி, வாராகிக்குன்னு இருக்கக்கூடிய நவராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரியில உலக நன்மைக்காகவும் தனி மனித வாழ்க்கையில் சிறக்கவும், தனி மனித முன்னேற்றத்திற்காகவும், தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அபிலாஷைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் யார் ஒருவர், இது பார்த்தீங்கன்னா நம்முடைய பண்டைய காலத்தில் தொன்று இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு வாராகி வழிபாடு. நீங்கள் பாருங்க, நிறைய பழமையான சிவாலயங்கள்லாம் நீங்கள் தரிசித்திருந்தீங்கன்னா
மாதர்கள் வரிசையில் வாராகி இருப்பான். அப்போது நம்முடைய முன்னோர்கள் காலம் காலமாக தொன்று தொட்டு வழிபாடு செய்து கொண்டிருந்த ஒரு வழிபாடு வாராகியினுடைய வழிபாடு. அந்த வழிபாட்டை இடையில கொஞ்சம் மறைக்கப்பட்டது. அதனால் நம்முடைய நாடும் நாட்டு மக்களும் சரியான பாதையில் இல்லாமல் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட கையேந்தக்கூடிய நிலைமையில் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நம் நாட்டில் வாராகியினுடைய வழிபாடு மேலோங்க மேலோங்க நம்முடைய நாட்டினுடைய மதிப்பும் மேலோங்குகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனி மனித வாழ்க்கையிலும் அவர்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், புகழ் போன்ற விஷயங்களில் ரொம்ப அருமையான ஒரு மாற்றத்தை உணர்ந்திருக்கிறார்கள், கிடைத்திருக்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மூதாதையர்கள் வழிபட்ட வாராகியினுடைய வழிபாட்டை எல்லோரும் செய்து அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் முன்னேற வேண்டும். நம்முடைய குடும்பங்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய சந்தோஷம், அவருடைய ஆசைகள் எல்லாமே கிடைக்கப்பெற வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள், அதாவது பார்த்தீங்கன்னா மருத்துவமனையிலேயே என்ன நோயின்னே தெரியாமல் இருப்பாங்க, என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் பலவிதமான சங்கடங்கள் அனுபவித்திருக்கக்கூடிய பக்தர்களும் சரி, இந்த ஆஷாட நவராத்திரியில் வருடம் முழுவதும் என்னால் வாராகியினுடைய வழிபாட்டை செய்ய முடியல, பஞ்சமிக்கு போக முடியல, அஷ்டமிக்கு போக முடியல, செவ்வாய்க்கிழமை போக முடியலன்னு சொன்னாலுமே கூட ஸ்ரத்தையாக ஒருமித்த எண்ணத்தோடு அன்னை வாராகியினுடைய வழிபாட்டை இந்த 9 நாட்கள் நீங்கள் உங்கள் இல்லத்திலிருந்தோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய வாராகியினுடைய ஆலயத்திலோ அல்லது ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய ஆலயத்திற்கோ வந்து உங்களுடைய வழிபாட்டை, அம்மா உங்கள் ஆளை நான் பிடிச்சிட்டேன், உன்னுடைய பாதத்தில் நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், என்னுடைய எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு வழிகாட்டணும், நீ தான் இந்த பிறவி பெரும் துயரத்திலிருந்து விடுவிக்க வழி செய்யணும், எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேன்னு ஒருமித்த மனத்தோடு நீங்கள் அவர்கிட்ட சரணாகதி அடைந்து விட்டீர்களே ஆனால் அன்று முதல் நீங்கள் வாராகியினுடைய குழந்தைகள், அன்று முதல் நீங்கள் வாராகியினுடைய பிள்ளைகள். அவ தான் உங்களுக்கு அடுத்த எல்லாத்தையுமே செய்ய போகிறவ. அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் வாராகியினுடைய பாதத்தில் சரணடைஞ்சு அவகிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறம் நவகிரகங்களே வேலை செய்யாது, அவள் தான் வேலை செய்வாள். எந்த கோயிலுக்கு போனாலும் அவள் தான் உங்களை வழிநடத்திக்கிட்டு போவாள், எந்த இடத்துக்கிட்டு போனாலும் அவள் தான் உங்கள் முன்னாடி போய் உங்களுக்கான தேவைகளை, உங்களுக்கான சூழ்நிலை மாற்றி அமைப்பதில் வாராகிக்கு நிகர் வாராகி தான். எப்படி? வாராகிக்கு நிகர் வாராகி. தன்னுடைய பக்தனை காப்பதில் வாராகிக்கு நிகர் வாராகியை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. எனவே நம்முடைய வாராகி பக்தர்கள் அனைவருமே இந்த ஆஷாட நவராத்திரியை பரிபூரணமாக முழு மனத்துடன் இந்த பூஜையை செய்து உங்களுடைய வாழ்வின் தேவைகள், உங்களுடைய வாழ்வின் லட்சியங்கள், உங்களுடைய நோக்கங்கள், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு அந்த நோக்கத்தில் நீங்கள் செயல்படும் பொழுது வாராகி உங்களுக்கு எப்பொழுதுமே எந்த நேரமும் உங்களை வழிகாட்டி உயர்வுக்கு வித்திடுவாள் என்றால் அது மிகையல்ல. நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்போல் தகைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். ஜெய் வராகி.